ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த கோலம் சும்மா கோலப்பொடி எடுத்து அள்ளி வீசி விட்ட மாதிரி ஒரு கோலமுங்குது. சின்ன பிள்ளையோட போட்டுடலாம். சும்மா இது ஒரு சின்ன டிசைன், ஒரு சின்ன டைம் பாஸ்க்கு மாதிரி போட்டேன். லாஸ்ட்டில் இன்னொரு கோலம் போட்டிருப்பேன். அப்பப்போ நடுவில் இதையும் வர வேண்டியது, என்ன பண்ணுறது. கூஜா ஃப்ளவர்ஸு அதில் வைக்கிற மாதிரி போட தெரியும். இன்னும் நிறையா கீழே அப்படியே பூவெல்லாம் வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு, லேட் ஆகும். அதனால் போடாமல் இப்படியே இருக்கிறேன். மெயின் வந்து ஏதோ ஒரு கோலம் போடணும். வீட்டுக்கு முன்னாடி கோலம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அழகு. பார்த்துட்டு போகிறவங்க நான் அன்றைக்கே சொல்லிக்கிறேன், கண் திஷ்டி விலகும். வீட்டுக்கு முன்னாடி செடி இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க வச்சுருக்காங்க? இதற்காகத்தான். நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்கள். சின்ன கோலம்னு சொல்கிறவங்க இதுதாங்க வேலை அதிகமாக வாங்கும். அந்த பெருசாக போடுற பாருங்க, அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்காது. இந்த சின்ன அப்படியே பூத்து குளிர்ந்துருச்சு பாருங்க, டைன்னு கொய்யாலே எவ்வளோ வேகமாக வந்துருச்சு பாருங்க. ஒரே இதில் ஜெயான்னுட்டு வந்துருச்சு. ஓம் ஜூம் மந்திரகாளின்னு வந்துருச்சு. ஓம் நம சிவாயா. வாங்க 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 வாங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சது 2 ஒட்ட வைக்கலாம் வாங்க. கலரை எந்த கலராக இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர்லாம் போடுறத வந்து நம்ம திரும்பவும் நான் ஒரு கோலம் போட்டுனா தனித்தனியாக போட்டதுன்னா அந்த கலரை திரும்பவும் அள்ளி அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி போடுறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கூட்டி குப்பையில் போடுறது தான். மலன் தாங்க, கொல்லிமலைன்னு சொல்லுவாங்க. சின்ன மலனில் தான் இந்த கலரை கலக்கி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முதல்லலாம் அப்படி இல்லை, கலர் வாங்கி போட்டு கிடந்தாங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்குது. மண்டையில் அப்படி மசாலா விட்டா இப்படி வந்திருக்குது டக்கு டக்குன்னு. என்ன பண்ணுறதுங்க? அப்படி சென்டரில் மஞ்சள் 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 வச்சு விட்ருங்க. பாருங்கள், அப்படி டக்கு டக்குன்னு தான் முளைக்கிண்ணி. ஐயோ, கண்ணில் பார்க்க முடியாது நீங்கள் அந்தளவுக்கு. ஆனால் வேலை இழுத்துருச்சுங்க. இந்த கோலம் கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுத்துருச்சுங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. எல்லோரும் கூப்பிட்டு வெளியே வந்து போடுங்க, வெளியே வந்து போடுங்கங்கிறாங்க. எனக்கு வெளியே வந்து பேசிவிட்டு அவங்களோட பேசுகிறதா நான் கோலத்தை போடுறதா? சொல்லி பார்க்குறாங்களா, நாங்களும் பழகிக்கும்ல அப்படின்னா. அதே யூடியூப் சேனலில் வருதில் போட்டு பாருங்கள் அப்படின்னா, இது வந்து நீங்கள் கையில் போடுறது அப்படி நேராக பார்த்துக்கலாம்ல அப்படின்னாங்க. இந்த பூனைக்குட்டி நான் வெளியே போனால் இது எல்லாம் ஒடியாந்துடுது. அதனால நான் எங்கே வெளியே வரேன்ட்டு வரலப்பா, இன்னொரு நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு. அழகாக இருக்குது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு எப்படியோ தெரிஞ்சுது. இப்போ செடி மாதிரியே, செடி வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. நன்றி, வணக்கம், பாய்.